இன்னைக்கு நாம 2011 வருஷம் ரிலீஸ் ஆன காங்டைன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். 2020 காலகட்டத்துல எப்படி இந்தியா முழுக்க கொரோனா அப்படின்ற ஒரு லாக்டவுன் போட்டு வச்சிருந்தாங்க, உலக அளவுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல என்னன்னா கொரோனா வரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, என்ன கதைன்றத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. ரீசெண்டா நம்ம டெலிகிராம் சேனல் பேரை மாத்திருக்கோம், அங்கேயுமே போயிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இதுக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல வெளிநாட்டுல இருந்து நம்ம படத்தோட ஹீரோ உள்நாட்டுக்கு வராரு. வீட்டுக்கு போனதும் அவங்க மனைவி பாக்குறாங்க. ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மனைவிக்கு வலிப்பு நோய் மாதிரி வருது. உடனே தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு வேகமா பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. அங்க போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண காட்டியுமே அவங்க இறந்து போயிட்டாங்க. இதனால ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா நல்லா இருந்த மனைவி திடீர்னு வலிப்பு நோய் மாதிரி வருது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னன்னே தெரியாம அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்ப மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அதை நினைச்சிட்டே அவர் நேரா தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னா ஹீரோக்கு ஒரு பையன் இருப்பாப்ல. அந்த பையனுக்குமே வந்து பார்த்தா வலிப்பு நோய் மாதிரி வந்து அவரும் பெட்ல இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு இன்னுமே வந்து பார்த்தா மனம் கஷ்டமா போயிட்டு. ஆனா ஹீரோவை டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரே வீட்டுல ஒரே மாதிரி வியாதியில ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பா ஹீரோக்குமே வந்து பார்த்தா இந்த வியாதிக்கு இருக்கும். அதனால ஹீரோவே வந்து பார்த்தா நம்ம தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. யாரும் போகாத மாதிரி, ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்ணாத மாதிரி. ஆனா ஹீரோவோட டீனேஜ் பொண்ணு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அவ வந்து பாத்தீங்கன்னா தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்பாவை பாக்குறதுக்காக ஊருக்கு வரா. அதனால இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு வியாதி பரவத்துக்கு வாய்ப்பு கிடையாதுன்றனால அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் ட்ரீட் பண்றாங்க. அப்போ காரணம் மட்டும் ஏதோ ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்துட்டு போன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறாங்க. இந்தியால இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா காரன் எல்லாத்தையும் ஆறுதல் சொல்ல முதல்ல ஹீரோ ஏர்போர்ட்ல தானே அறிமுகமானா. அப்ப அந்த ஏர்போர்ட்ல எத்தனை பேருக்கு இந்த வியாதி பரவி இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. இப்படி இந்த வியாதி பரவறப்ப ஒரு பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு இறந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப அவருமே வந்து பாத்தா இறந்து போயிட்டாரு. இப்ப இன்னொருத்தனை காட்டுறாங்க. இப்ப வந்து பாத்தா சைனால இருக்கான். சோ சைனால இப்ப ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கு. இங்க ஏகப்பட்ட இறைச்சிகள்லாம் கிடைக்கும். அந்த இறைச்சிகளை இவன் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ போதையில இருக்கான் போல இருக்கு. மனுஷன் தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். இவன் மூலமா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த வியாதி பரவ போகுது. இப்படி இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோட கிராஸ் பண்றப்ப ஒரு லாரி அடிச்சு ஸ்பாட்ல இறந்து போயிட்டான். ஆல்ரெடி இவன் இந்த இடத்துல நடந்து போனனால ஏகப்பட்ட பேருக்கு இந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா பரவறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வியாதியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறதுனால உலக சுகாதார நிறுவனம் இருக்குல்ல, WHO, அவங்க என்ன பண்றாங்க, இந்த வியாதியை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு பெண் விஞ்ஞானி பொறுத்தவங்களை ரெடி பண்றாங்க. ஆனா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாதி வந்து அவங்களுக்கு இறந்து போற மாதிரி தெரியுது. அதனால லியாண்டா அப்படின்ற ஒரு பொண்ணை ரெடி பண்றாங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற மக்களை கட்டுப்படுத்தணும், இந்த வியாதி பரவாம தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவங்கள ஜப்பானை சேர்ந்த ஒரு சில பேர் கடத்திட்டு போற மாதிரி தெரியுது. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இடம் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நிறைய சின்ன பசங்க அப்புறம் வயதானவங்கன்ட்டு கேட்க பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வியாதிக்கு கண்டிப்பா அமெரிக்கா மருந்து கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அந்த மருந்து எங்க கைக்கு வர காட்டியும் நாங்க பல பேருக்கு இறந்து போயிடுவோம். நீங்க கண்டுபிடிக்கிற மருந்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக இந்த அதிகாரியான பொண்ணை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். ஒன்ன வச்சுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க சவால் விட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா நிறைய விஞ்ஞானிகள் சேர்ந்து இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஞ்ஞானி மட்டும் என்ன பண்றாரு, இத வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா மருந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மருந்து வரத்துக்கு எப்படியும் குறைஞ்சது 9 மாதங்களாச்சும் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மருந்து வர காட்டியுமே இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில பாதி பேர் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆலன் அப்படின்ற பொறுத்தவரை காட்டுறாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு தனியா ஒரு மெடிக்கல் கம்பெனி கூட இருக்கு. இப்ப ஒரு என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா, இப்ப இந்த உலகத்துல பரவிட்டு இருக்க வியாதி எனக்குமே இருக்கு, நானுமே வந்து பார்த்தா அந்த வியாதியால அவதிப்பட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த வியாதியை குணப்படுத்துற மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றாரு. இந்த மருந்தை நான் குடிச்சிருக்கேன், 2 நாள்ல எனக்கு சரியா போயிட்டு அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு எடுக்கப்பட்ட வீடியோவையும் காட்டி எனக்கு இப்ப இந்த வியாதிக்கு இல்ல, நீங்களும் இந்த மருந்தை வாங்கி குடிச்சு பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மருந்தை வாங்குறதுக்காக அவரோட மெடிக்கல் கம்பெனியை தேடி போறாங்க. ஏன்னா இவர் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஆனா வெளியே கோடிக்கணக்கான பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க அடிச்சு பிடிச்ச அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உணவு பற்றாக்குறை அப்படின்றதும் நெருங்கி வந்துட்டு இருக்கிற நேரத்துல இதனால அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையுமே அவங்க போட்டு பொட்டச்சி சூறையாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்த வியாதியால இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வருது. அதனால இந்த வியாதியோட உச்சத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டு இந்த வியாதி யாருக்கும் பரவக்கூடாது அப்படின்றக்காக லாக்டவுன் போட்டலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம
இல்லாம வியாதி பாதிச்சவங்களை தனியா கண்டறிஞ்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா யாருமே தொடர்பு இல்லாத ஒரு இடத்துல வச்சு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இதனால அந்த மருந்து கண்டுபிடிக்கிற டீம்ல இருக்கிற டாக்டர் என்ன பண்றாரு, தன் குடும்பத்தை மட்டும் யாருக்கும் தெரியாம பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆலனுமே வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா ஆலனுக்கு அந்த வியாதியே கிடையாது. அவன் வேணுனே தான் கடையில இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்றதுக்காக பொய்யா ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாத்தி இருக்கிறான். மக்களுமே இந்த மருந்தை வாங்கி குடிக்கணும் அப்படின்றதுக்காக போட்டி போட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போட்டி போட்டு போனதுல ஒரு சில பேருக்கு வியாதி இருந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு வியாதி இல்லாம இருக்கலாம். அப்படி வியாதி இருந்தவங்களால இங்க நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக ஆலனை வந்து போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப எப்படியோ வந்து பாத்தனா அந்த மருந்தை கண்டுபிடிச்சார். இப்ப இந்த மெடிசனை வந்து பாத்தனா கவர்மெண்டோட அப்ரூவலுக்கு அனுப்புறாங்க. ஆனா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 100 இருந்து 120 நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனாலே வந்து பாத்தனா அந்த மருந்தை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் டீம்ல இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்றா, அந்த மருந்தை தன்னோட உடம்புல குத்திக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறா. அவங்க அப்பாவுக்குமே இதே ஒரு வியாதி தான். அங்க போயிட்டு 2-3 நாள் கழிச்சு இந்த பொண்ணுக்கு செக் பண்ணி பாக்குறப்ப இந்த வைரஸ் வந்து அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்படல அப்படின்றனால இப்ப நம்ம கண்டுபிடிச்ச மருந்து கரெக்ட் தான் அப்படின்ட்டு இந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மருந்தை நினைச்ச உடனே எல்லா நாட்டுக்கும் கொடுத்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்க முடியும். அதனால ஒரு வித்தியாசமான ரூலை கொண்டு வராங்க. சீட் எழுதி குலுக்கி பார்ப்போம், ஒரு டேட் பர்த் டேட்டை கொடுத்து இந்த டேட்ல யாருக்கு வந்து மருந்து கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். சப்போஸ் இன்னிய டேட்ல அவங்க பிறக்கலைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் கண்டிப்பா அந்த மருந்தை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டாக்டர் என்ன பண்றாரு, முதல்ல தான் பொண்டாட்டிக்கு போடுறாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வியாதி. அதே மாதிரி அந்த வீட்டுல வேலை பார்க்கறோட பையனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வியாதி இருக்குன்றனால அந்த வீட்டுல வேலை பார்க்கறவன் தனக்கு பத்தி தான் புலைக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். போட்டோக்கு அடுத்தது இவங்க எல்லாருக்கும் ஒரு அடையாளமா ஒரு பேண்டு கொடுப்பாங்க. அந்த பேண்டை அந்த வீட்டுல வேலை பார்க்கறோம் போட்டுக்கிறான், அந்த ஊசியை போட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு அடுத்ததா ஜப்பான்ல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா விடுதலை பண்றாங்க. அவங்கள கூட்டிட்டு வரும்போது பொறுத்தருக்கு என்ன பண்றாரு, இந்த மெடிசனை போட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே தான் ஜப்பான்ல நான் போட்டுக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல அது வந்து பொய், உன்னை விடுவிக்கிறதுக்காக நாங்க வந்து பொய்யான மருந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணோம், அப்பதானே உன்னை விட முடியும், இதுதான் ஒரிஜினல் மருந்து, இனிமேட்டு தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் மருந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால கருப்பான லியண்டா என்ன பண்றாங்க, திருப்பி ஜப்பானுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. காரணம் என்னன்னா அந்த பொண்ணாலதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மருந்து கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது டூப்ளிகேட் மருந்து, அந்த மருந்தை போட்டா உங்களுக்கு குணமாகாது, திருப்பி வியாதி தான் பரவும் அப்படின்ட்டு சொல்லி தெரிஞ்சா ஜப்பானே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால என்ன பண்றாங்க, அவங்க அங்க போறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஒரு வழியா இப்ப உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே அந்த மருந்தை கொடுத்து அந்த வியாதியை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுக்கு அடுத்ததா இந்த உலக நாடுகள் இருந்து கவரப்பட்ட வைரஸ் வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு வைரஸையுமே சேமிச்சு வைக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்பதான் முதல்ல இந்த வைரஸ் எங்க பரவிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நைட் டைம்ல ஒரு ஆள் மரத்தை வெட்டிட்டு வந்துட்டு இருக்கான் புல்ரோசர்ல. அப்ப ஒரு வபால் என்ன பண்ணுது, பறந்து போயிட்டு ஒரு வாழை மரத்துல இருக்க வாழைப்பழத்தை பிடிச்சி கழிச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த ஆள் அதையும் கவனிக்காம அந்த மரத்தை இடிச்சு தலை பறந்து போன வபால் நேரா போயிட்டு ஒரு பன்னி பண்ணையில நிக்குது. அது வாயில வச்சிருக்க அந்த வாழைப்பழத்தை கீழே போடுது. இதை ஒரு பன்னி சாப்பிடுது. அந்த பன்னி சாப்பிட்டதும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பன்னி என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு கறிக்கடைக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த கறிக்கடையில அதை வெட்டிட்டு இருக்கிறப்ப அந்த கறிக்கடை வெற்றவரை ஒருத்தவங்க பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களா. யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். அவங்க மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வியாதி பரவி இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இங்கேயே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. நீங்க இந்த படத்தை எப்படி பாத்தீங்க அப்படின்றதையும் லாக்டவுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இல்ல நன்மைகள் நடந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.